சுரேஷ் காமாட்சியுடைய ஆதங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆதங்கம். ஏன் இந்த படத்துக்கு திரையரங்கு கொடுக்கல? இனப்படுகொலை நடந்து 17 ஆண்டுகளாச்சு. பல பிரச்சனைகளை இந்த தமிழினம் சந்திச்சுன்னு இருக்குது. அதற்கான விடிவு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. அந்த போர்க்குற்றத்தை நடத்தியவர்கள் இன்று வரை தண்டிக்கப்படலை. துரோகத்தால் நம்ம இனம் வீழ்த்தப்பட்டு இருக்குது. இந்த படம் வெளிவரணும். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அடுத்தடுத்த படங்கள் வரும். தனி மனிதனாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின் அந்த படத்தை வெளியிடுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து வெளியிட்டேன். 21 திரையரங்கில் அந்த படம் 2 திரையரங்கில் ஒரு காட்சி மட்டும்தான் ஓடுச்சு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கா, திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கா, திரைப்பட விநியோகஸ்தகர் சங்கம் இருக்கா அப்படின்னா யாருமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்கலாம் தலைமை படத்தில் இருக்கிறவங்க 90 விழுக்காடு தமிழர்களாக இருந்தாலும் அதுக்கான முயற்சி என்ன எடுக்கிறாங்களோ, அவங்களுடைய வியாபாரத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்களா? அதை தான் சுரேஷ் காமாட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. என்ன கிழிச்சாங்களோ, இதுக்கு முன்னால் என்ன கிழிச்சாங்களோ, இதுக்கு பின்னால் என்ன கிழிக்க போகிறாங்களோ, கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்துன்னு தேர்தலில் செலவு பண்ணி சரக்கு பார்ட்டின்னு வச்சு அந்த இடத்துக்கு என்ன கிழிக்க போகிறாங்களோ, இவங்கெல்லாம் ஏன் வரணும்? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கருணாஸ் தயாரித்து நடிச்சிருந்த படம் சல்லியர்கள். இந்த படம் ஒரு 3 வருடங்களாக திரையிடுறதுக்கான பல போராட்டங்களை சந்தித்ததுக்கு பிறகு இப்போ ஒரு 2 மாதமாக அந்த படத்தை வெளியிடுறதுக்கு நவம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பல தேதிகள் அறிவிக்கப்பட்டு அந்த படம் வெளியிட முடியாமல் போச்சு. அதுக்கான காரணங்கள் என்னன்றதை சுரேஷ் காமாட்சி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் தெளிவாக அந்த திரையரங்கை பற்றி என்னன்றதை விளக்கமாக கொடுத்துருக்கிறார். சுரேஷ் காமாட்சியுடைய ஆதங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆதங்கம். ஏன் இந்த படத்துக்கு திரையரங்கு கொடுக்கல? வெறும் 21 திரையரங்குகள் மட்டும், அதுவும் ஒரு காட்சி தான், 10:15 காட்சி, இல்லைன்னா இரவு 10 மணி காட்சி. எவனும் வராத சந்தர்ப்பத்தில் இந்த காட்சியை கொடுத்துருக்குறாங்க. 21 திரையரங்கு கொடுத்துருக்குறாங்கன்றது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இனப்படுகொலை நடந்து 17 ஆண்டுகளாச்சு. பல பிரச்சனைகளை இந்த தமிழினம் சந்திச்சுன்னு இருக்குது. அதற்கான விடிவு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. அந்த போர்க்குற்றத்தை நடத்தியவர்கள் இன்று வரை தண்டிக்கப்படலை. துரோகத்தால் நம்ம இனம் வீழ்த்தப்பட்டு இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர் பல வழியில் அரசியல் பண்ணிங்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் உண்மையானவங்க சில பேர் இன்றைக்கும் களத்தில் நிற்கிறாங்க. இந்த படம் வெளிவரணும். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அடுத்தடுத்த படங்கள் வரும். ஏன்னா சல்லியர்களை விட அதிகமாக நான் வழிகளை சந்திச்சிருக்கிறேன் என் படத்துக்கு. நான் எடுத்த போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் 10 வருடங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு 18/5/2009 படம் தமிழின படுகொலையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கும் எனக்கு 28 திரையரங்கு கொடுத்தாங்க. 18/5/2018 ஆண்டு இந்த படத்தை நான் திரையிட்டேன். அதே தேதியில் திரையிடுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தேன். தனி மனிதனாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின் அந்த படத்தை வெளியிடுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து வெளியிட்டேன். 21 திரையரங்கில் அந்த படம் 2 திரையரங்கில் ஒரு காட்சி மட்டும்தான் ஓடுச்சு. இந்த மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். இதுக்காக வழி வகுக்கிறவங்க, இதுக்காக வழி விடுறவங்க, இதுக்காக உதவி பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கிறாங்க? திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கா, திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கா, திரைப்பட விநியோகஸ்தகர் சங்கம் இருக்கா அப்படின்னா யாருமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்கலாம் தலைமை படத்தில் இருக்கிறவங்க 90 விழுக்காடு தமிழர்களாக இருந்தாலும் அதுக்கான முயற்சி என்ன எடுக்கிறாங்களோ, அவங்களுடைய வியாபாரத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்களா? அதை தான் சுரேஷ் காமாட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. என்ன கிழிச்சானுங்கோ, இதுக்கு முன்னால் என்ன கிழிச்சானுங்கோ, இதுக்கு பின்னால் என்ன கிழிக்க போகிறாங்கோ, கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்துன்னு தேர்தலில் செலவு பண்ணி சரக்கு பார்ட்டின்னு வச்சு அந்த இடத்துக்கு என்ன கிழிக்க போகிறாங்கோ, இவங்கெல்லாம் ஏன் வரணும்? சரி, இவங்கெல்லாம் தொடர்ந்து சினிமா பண்ணிட்டுருக்கிறாங்களா? இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க அதாவது எத்தனை படம் பண்ணியிருக்கிறாங்கோ, எத்தனை வருடத்துக்கு முன்னால் படம் பண்ணியிருக்கிறாங்கோ. ஒன்று ஆக்டிவாக படம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வழிகள் தெரியும், வேதனைகள் தெரியும், அவங்க இருக்கலாம் அந்த சங்கத்தில். இவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டு லைஃப்பில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சங்கத்தில் ஒரு வேலையும் செய்யாமல் உக்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு டீ சாப்பிட்டுட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு போனால் என்ன இருக்குது? இதெல்லாம் உடையணும். இதெல்லாம் நான் தைரியமாக பேசுவேன். நிறைய பேர் பேச மாட்டாங்க. நம்ம பேசினா நம்மளை கார்னர் பண்ணிவிடுவாங்க, இது பண்ணிவிடுவாங்கன்னு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் அட்டை கொடுக்கல, உறுப்பினராக சேர்த்துக்கலை. காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் 25,000 ரூபாய் கேட்டாங்க.
நான் போர்க்களத்தில் ஒரு பூன்ற முதல் படம், அதாவது கர்நாடக மாநிலத்தில் பிறந்த ஒரு தமிழன் முதல் முறை போர்க்களத்தில் ஒரு பூன்ற ஒரு படத்தை, இனப்படுகொலை நடந்த சம்பவத்தை உலகத்திலேயே முதல் முறையாக அந்த படத்தை நான் தைரியமாக எடுத்துகிட்டு வந்து பல பேர்கிட்ட ஆதரவு கேட்டேன். அதில் ஒரு சிலர் மட்டும்தான் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. செபாஸ்டியன் சைமன் சீமான் போன்றவர்களே இந்த படத்தை ஆதரிக்கலை. சரி, சினிமாவில் இருக்கிற அரசியலில் வர மிகப்பெரிய மேதாவிகள், ஏன் விஜய் போன்றவர்கள் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களா? இது தமிழினம் சார்ந்த படம் தானே. முதலமைச்சர் ஆகணுன்றதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் காத்துனுங்கிறானுங்க. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பல மாநிலங்கள் இருக்குது. எந்த மாநிலத்துலேயும் இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. இங்கே தான் முதலமைச்சர் போஸ்ட்டு ரொம்ப சுலபமாக கிடைக்குது. ஒருத்தன் 50 படம் நடித்து மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னா அவன் சிஎம் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கனவு இந்த சல்லியர்கள் படத்துக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வெளியிட்டுக்கிறாங்க. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா மக்கள் வந்து என்றைக்கு இதெல்லாம் பார்க்காம போகிறானோ, என்றைக்கு இதை புறக்கணிக்கிறானோ, அன்றைக்கி அவன் செத்ததாக தான் அர்த்தம். யார் என்னென்னா தூட்டுட்டோம், போட்டுறாமல் போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருக்கிற உண்மையை சொல்கிறேன். 259 ரூபா தான் அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டுக்கிறாங்க. அந்த படம் வெளியிட்டுக்கிறாங்க. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா இது நாளைக்கு ஒன்றுக்கும் நடக்கும். இது நடக்காமல் இருக்காது. இப்படியே இருந்தீங்கன்னா நடக்கும். இப்படியே வாழ்க்கை ஓடிடாது. நாளைக்கு இன்றைக்கி இந்திக்காரன் 1,20,00,000 வந்துட்டான் தமிழ்நாட்டில். என்ன பண்ண போகிறீங்க? ஓட்டு உரிமை கூட வாங்கிடுவான். இன்னும் 20 வருஷத்தில் அவன் புள்ள குட்டியெல்லாம் பெற்று அவன் படித்து தமிழனாக மாறிடுவான் அவன். ஆனால் அவன் பீகார்காரன், அவன் ஒரிசாக்காரன், அவன் நேபாள்காரன். நீ என்ன கிழிக்க போகிற? அவன் தமிழ் உன்னோட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான். நீ ஒன்றுமே கிழிக்க முடியாது. ரங்கராஜ பாண்டே மாதிரி ஆகிடுவான். நீ என்ன கிழிக்க போகிற? நீ என்ன செய்ய போகிற? வெத்து வேட்டு வீராப்பு பேசிக்கின்னு வீரத்தை காமிச்சிக்கின்னு அவனை போட்டுருவேன் இவனை போட்டுருவேன் வெறும் வாயில் வடை சுட்டுனே இருக்காதீங்கடா. திருந்துங்க. இந்த சல்லியர்கள் படத்தை பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. யார் தவறாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மையாக என்ன மாதிரி இருக்கிறவங்க, என்னை போல் இருக்கிற ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதுவே போதும். சுரேஷ் காமாட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தைரியமான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஓடணும். அதாவது ஓடிடியில் ஓடனா கூட மிகப்பெரிய வெற்றி தான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி தான். பாருங்கள், கண்டிப்பாக ஆதரவு கொடுங்கன்றதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.